வணக்கம் தலைமைகளே. இன்றைக்கு ஜூலை மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. தகர்க்கப்பட்டது ஈரான். தாக்கப்பட்டதுன்னு சொல்லக்கூடாது, தகர்க்கப்பட்டது ஈரான். நேற்று பதிவு கொடுக்கும்போது ஈரான் அந்த சரக்கு கப்பல்களை தாக்கியதால் நிச்சயமான பதிலடி இருக்கும் அப்படின்னு பேசி முடிச்சிருந்தேன். மிகப்பெரிய பதிலடியை அமெரிக்க இராணுவம், விமானப்படை, கப்பற்படை கொடுத்திருக்காங்க. ஈரானுக்குள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 80 இடங்கள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். ஈரானுடைய இராணுவ தளபதி பேட்டி கொடுத்தாரு. இந்த சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி எண்ணற்ற ஆயுதங்களை செய்துவிட்டோம், நீண்ட கால போருக்கு தயாராக இருக்கிறோம் சொல்லி ஒரு சவடான பேட்டியை பார்த்தேன். புரிஞ்சுக்கணும், ஈரான் அவர்கள் பேசுவது முதற்கொண்டு நகர்வது முதற்கொண்டு அனைத்தையுமே அமெரிக்கா, இஸ்ரேல் பார்த்து விடுவார்கள். ஒரு புகழ்பெற்ற கடிதம் இருக்கு. இதில் அலி கொமேனி இன்னைக்கு கொல்லப்பட்டு கருவாடாக்கப்பட்டு இப்போ சவ அடக்கத்திற்காக அமெரிக்காவின், இஸ்ரேலின் அனுமதி பெற்று போயிட்டு இருக்கு அந்த சவ அடக்கம். அந்த அலி கொமேனி உயிரோடு இருக்கும்போது இஸ்ரேலுடைய இராணுவ தளபதி, மேலும் இராணுவ அமைச்சர், அப்போ ஒரு இராணுவ அமைச்சர் வெளியே வந்துட்டார். யோவ் கேலண்ட் ஒரு கடிதம் எழுதினாரு. அந்த கடிதத்தை வெளியும் கொடுத்தாங்க. அந்த கடிதத்தில் யோவ் கேலண்ட் குறிப்பிட்டிருந்தார், அலி கொமேனி நீ நினைச்சுக்கிற, நீ ஒளிந்து கொண்டிருக்கிறாய், பாதுகாப்பாக இருக்கிற, உன்னை சுற்றி இராணுவம் இருக்குன்னு நினைச்சிருக்க, அதெல்லாம் வீண். நீ எங்களுக்கு மறைந்து செயல்படுகிறாய் என்று நினைக்கிறாய், அதெல்லாம் உன்னுடைய தவறான புரிதல் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். நீ இன்னைக்கு என்ன உடை உடுத்த போகிறாய் என்பது எங்களுக்கு தெரியும், யாரை சந்திக்கிறாய் என்பது எங்களுக்கு தெரியும், நீ எங்கெல்லாம் போன அது எங்களுக்கு தெரியும். அவ்வளவே உனக்கு உன்னை தெரிவதை விட எங்களுக்கு உன்னை தெரியும் அப்படின்னு ஒரு பெரிய கடிதம். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, யோவ் கேலண்ட் எங்க விஷயத்துல தலையிடாத, தேவையில்லாத பயங்கரவாதத்தை எங்களை சுற்றி வளர்க்காதேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அலி கொமேனி அந்த கும்பல் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பங்கர் இருந்தா எதுவுமே தெரியாது, நாங்கள் மொத்த குடும்பத்தையே காலி பண்ணி காமிச்சாங்க. அதே போல ஈரான் நினைச்சுக்கலாம், எதுவுமே அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு தெரியாது, நம்ம பதுங்குகுழியில் செயல்படுறோம், பாதாளத்தில் செயல்படுறோம் நினைச்சுக்கலாம். அனைத்தையுமே பார்த்துருவாங்க. இந்த 80 இடங்கள் தாக்கப்பட்டதில் 60 IRGCக்கு சொந்தமான சிறிய படகுகள் முற்றாக தகர்க்கப்பட்டு கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. எண்ணற்ற ட்ரோன்களை வைத்திருந்த இடங்கள், ஏவுகணைகளை வைத்திருந்த இடங்கள் மற்றும் வான் பாதுகாப்பு சாதனம், வான் எதிர்ப்பு சாதனம், இதை போன்ற இராணுவ தளவாடங்களை 80 இடங்களை தேர்ந்தெடுத்து முற்றாக அழிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் 2 எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டதற்காக பதிலடி அப்படின்னு இதற்கு முந்தைய பதிவில் சொன்னேன். 2 கப்பல் தாக்கப்பட்டு சொல்லி, 2 அல்ல 3 பிரம்மாண்ட எண்ணெய் கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சு. இது ஒரு கப்பலுடைய பெயர் வேதியான், இன்னொரு கப்பலுடைய பெயர் சைப்ரஸ் ப்ராஸ்பர்டி, 3வது கப்பலின் பெயர் அல் ரஹயாத். இதில் இந்த அல் ரஹயாத்ங்கிற கப்பல் பிரம்மாண்டமான LNGம்பாங்க, இயற்கை எரிவாயுவை கொண்டு வந்த கப்பல். இப்போ இந்த 3 கப்பலுமே என்ஜின் அறைகள் தாக்கப்பட்டு நகர முடியாமல் கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் இந்த இயற்கை எரிவாயுவை கொண்டு வந்த கப்பல் வெடித்து சிதறம் என்று சொல்லப்படுது. தீயை அணைக்க முடியல, கேஸ் பற்றிக்கிச்சுன்னா அணைக்க முடியாது, அந்த கப்பல் மட்டும் வெடித்து சிதறம் என்று சொல்லப்படுது. அதற்கான பதிலடி தான் நேற்று கொடுத்த பதிலடி. தெற்கு ஈரானில் ஹொர்மோஸ் ஜலசந்திம்பாங்க இல்லையா, அந்த ஹொர்மோஸ் ஜலசந்தியில் தான் இந்த கப்பல்கள் தாக்கப்பட்டுச்சு. அதுக்கு பதிலடியாக ஈரானுடைய ஹொர்மோஸ் ஜலசந்தி பகுதி, அங்கிருந்த
பகுதி முற்றாக தாக்கப்பட்டிருக்கு. ஹாசிம் தீவுகள்பாங்க, பந்தார் அப்பாஸ் துறைமுக நகரம், சிரிக், மேசன், இதை போன்ற ஹொர்மோஸ் ஜலசந்தியை ஒட்டி இருக்கும் தீவுகள், துறைமுக நகரங்களில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. ஜூன் 25 ஒரு முறை ஒரு நாள் அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தினாங்க. ஒரு நாள். அதை விட 6 மடங்கு பலத்துடன், வீரியத்துடன், அதிக எண்ணிக்கையுடன் நேற்றைய தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. அதனால தான் தகர்க்கப்பட்டது ஈரான் அப்படின்னு பதிவு பண்ணேன். திரும்ப இந்த தாக்குதலுக்கு அப்புறம் குறைந்திருந்த கச்சா எண்ணெய் விலை மீண்டும் விலை உயர்ந்திருக்கு. ஏன்னா திரும்ப சண்டை பெருசாகுமோன்னு பயந்துக்கிட்டு பதிலடியாக ஈரான் வந்து அடங்கி இருக்காம அந்த அவங்க உச்சபட்ச தலைவன் பிண அடக்கத்துக்கு கூட காத்திருக்காம பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள அமெரிக்கா இராணுவ தளங்களை குறிவைத்து ஏவுகணைகளை அனுப்பியதுதான் கடைசி நொடி எனக்கு செய்தி. கடைசி நொடியாக வந்துச்சு. அதனுடைய சேதங்கள் விரைவில் வெளிவரும். அதனால இந்த சண்டை மீண்டும் தொடரும் சொல்லி பயந்துக்கிட்டு அதற்குள்ளாகவே கச்சா எண்ணெய் பழையபடி விலை ஏறுது. இப்போ வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் துருக்கியில் இருக்காரு. நேட்டோ மாநாடு நடக்குது. அதில் கலந்து கொள்ள துருக்கியில் இருந்து கொண்டு இந்த தாக்குதலுக்கு உத்தரவை கொடுத்திருக்கார். இவங்க என்ன பேசுறாங்கன்னா, துருக்கியில வந்து ஏவுகணை தாக்குதல் நடத்த வேண்டும் ட்ரம்ப் மேல, அல்லது துருக்கியில வந்து அங்குள்ள ஜிகாதிகள் உடம்புல குண்டை கட்டிட்டு ட்ரம்ப் மீது பாய வேண்டும் என்று இந்த பைத்தியக்காரத்தனமா இந்த ஈரானுடைய IRGC பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து முக்கியமாக நேட்டோவுடைய மாநாடு நடக்குது. நேட்டோவுடைய செக்ரட்டரி ஜெனரல் தளபதி வந்து மார்க் ரூட்டே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தாக்குதல் அமெரிக்காவுடைய தாக்குதலை நேட்டோ வரவேற்கிறது. நிச்சயமான இதை போன்ற மிகப்பெரிய தாக்குதல் ஈரானுக்கு அவசியம். ஏனென்றால் சர்வதேச கடல் வழி பாதைகளில் இதை போல பிரம்மாண்ட கப்பல்களை தாக்குவது சட்ட விரோதம் அப்படின்னு நேட்டோவுடைய தலைவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த அலி கமேனியுடைய இறுதி சடங்குக்கு 3 நாடுகளுக்கு அழைப்பு இல்லை. ஒன்று, இஸ்ரேலுக்கு அவங்க அழைப்பு கொடுக்கல, அமெரிக்காவுக்கு அழைப்பு கொடுக்கல, ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் அனைத்துக்குமே இவங்க அழைப்பு கொடுக்கல ஈரான் தரப்பு அரசு தரப்புலேருந்து. இதில் வந்து அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்காம இருக்கிறது நியாயம், ஏன்னா அவங்க தான் கொன்னதே. ஆனால் ஐரோப்பிய நாடுகள் கிட்டத்தட்ட ஈரான் ஆதரவு மனநிலையில் தான் இருந்தாங்க. தேவையே இல்லாமல் அவங்களையும் போய் பாசிக்கிறாங்க. அதாவது இவங்க ஒரு மிகப்பெரிய முட்டாள் ஜனங்கள் அப்படிதான் சொல்ல முடியுது. நிச்சயமாகவே இந்த ஈரான் தலைமையெல்லாம் ஒரு மூடத்தனமான தலைமை என்று தான் பதிவு செய்ய முடியும். அமெரிக்காவோட இணக்கமான போக்கை கொண்டு பிற அங்குள்ள அரபு நாடுகள் ரொம்ப சொர்க்கம் போல வாழ்க்கையில் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட், குவைத், பஹ்ரைன், கத்தார், இதை போன்ற நாடுகள் வந்து அமெரிக்காவுடன் இணக்கமாக இருந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வை அனுபவிக்கிறார்கள். ஓரளவுக்கு அந்த மக்களுக்கு அமெரிக்காவை பார்த்து ஓரளவுக்கு சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. இந்த ஈரான்லாம் தேவையே இல்லாமல் இத்தனைக்கும் ஈராக்கை பார்த்து விட்டு, லிபியாவை பார்த்து விட்டு, வெனிசுவேலா பார்த்து விட்டுமே அமெரிக்காவுடன் சண்டையிடுவது முட்டாள்தனமான ஒரு முரட்டு பிடிவாதம் தான் சொல்லணும். இப்போ ஈரான் வந்து நம்பி இருந்த நார்த் கொரியானால ஒன்றுமே பண்ண முடியல, ரஷ்யானால ஒன்றுமே பண்ண முடியல, ரஷ்யாவே அங்கே அடிப்பாங்கிறாங்க. ஓரளவுக்கு அமெரிக்காவுக்கு இணையான நாடு என்று இன்னைக்கு ஓரளவுக்கு சொல்லணும்னா சீனாவை சொல்லலாம். பிரம்மாண்டமான வளர்ச்சியில் அந்த தேசத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. பொருளாதார வளர்ச்சி பிரமிக்க வைக்குது சீனால. ஆனால் சீனா ஒரு காலமும் அடுத்த நாட்டுக்கு படைகளை அனுப்புவது, அடுத்த நாட்டில் போய் பிரச்சனையை பண்ணுவது, அடுத்த நாட்டுக்கு ஆதரவாக செயல்படுவது, இதை போன்ற இராணுவ ரீதியான வேலையை வைத்துக் கொள்வதே இல்லை. சீனா முழுக்க முழுக்க அந்த நாட்டு மக்கள், பெரிய மக்கள் தொகை பிரம்மாண்ட முறையில் முன்னுக்கு கொண்டு வராங்க. நிச்சயமாக பாராட்டணும். தைவான் விஷயத்தில் கூட சீனா வந்து சண்டைக்கு போயிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வந்து சீனா யோசிப்பாங்க. உக்ரைன் ரஷ்யாவுடைய சண்டை முடிவுகள் அநேக வல்லரசு நாடுகளை யோசிக்க தோன்றும். சீனாவே யோசிப்பாங்க, தைவானில் போய் சண்டை போட்டு உக்ரைன் ரஷ்யா போல சண்டை போல மாறி சீனா வந்து தோற்கும் நிலைக்கு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய அவமானம் யோசிக்கலாம். ஆனால் பொதுவாக வந்து சீனா இப்படி அமெரிக்கா போல அடுத்த நாட்டில் விஷயத்தில் தலையிட்டு தலைமை பொறுப்பையிலும் மாற்றும் காரியத்தில் அவங்க ஈடுபடுறதில்லை. இத்தனையும் பார்த்த பிறகு ஈரான் திரும்ப திரும்ப அமெரிக்காட்ட பிரச்சனை பண்ணுவது அவர்கள் மிகப்பெரிய முட்டாள் சொல்ல வைக்குது. ஒரு சிறிய உதாரணம் மட்டும் சொல்கிறேன்.
ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக ஈரானுடைய கச்சா எண்ணெய்கள் இப்போ அநேக ஆண்டுகளுக்கு சில 10 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்க ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் முழுமையாக கச்சா எண்ணெய் விற்கும் சுதந்திரத்தை அமெரிக்கா கொடுத்தது. அதுக்கு முன்னால் அமெரிக்கா தடை வச்சிருந்தாங்க, எண்ணற்ற நாடுகள் வாங்கல, பயணம் பண்ண முடியல ஈரானுடைய கச்சா எண்ணெய். அப்ப அமெரிக்கா என்ன சொன்னாங்க, இந்த சண்டை நிறுத்தத்தை பயன்படுத்தி 60 நாட்கள் ஈரான் சர்வ சுதந்திரமாக கச்சா எண்ணெய் வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு அந்த கடல் மீது ஒரே சமயத்தில் கடல் மீது 63 மில்லியன் பேரல் ஈரானுக்கு சொந்தமான கச்சா எண்ணெய் வியாபாரத்திற்காக நகர்ந்தது. இப்படி இந்த ஒரு நொடியில் அந்த கடற்பகுதியில் பார்க்கும்போது 63 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஈரானுக்கு சொந்தமானது, உலகம் பூரா போனது, எண்ணற்ற வருமானம் வந்தது. 63 மில்லியன் சொல்லும்போது 63 கோடி பேரல் கச்சா எண்ணெய் ஒரே நொடி பொழுது ஈரான்ல இருந்து வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கு. அப்போ தொடர்ச்சியா அப்படி வியாபாரம் பண்ணும்போது ஈரானுக்கு எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கும் அமெரிக்கா உத்தரவு கொடுத்த பிறகு. அப்படி இருந்துமே திரும்ப திரும்ப அமெரிக்காட்ட போய் போட்டிக்கு போட்டி நிற்பது. அதே சமீபத்தில் ஈரான் சபாநாயகர் அவன் முரட்டு பிடிவாதை பிடிப்பவன் காலிபாப், அவன் பேட்டி கொடுத்தான், வீடியோ பேட்டி. அதில் என்ன சொன்னான் அப்படின்னா, அமெரிக்கா கப்பற்படை முற்றுகை, அமெரிக்காவுடைய துறைமுக முற்றுகை ஈரான் மீது நடந்த பொழுது ஒரே 1 லிட்டர் கச்சா எண்ணெய் வெளிக்கொண்டு வர முடியலன்னு சொல்லி அவனே சொன்னான். 63 கோடி பேரல் கச்சா எண்ணெய் ஒரே நேரத்தில் மிதப்பது எப்படி? 1 லிட்டர் கூட விற்க முடியாம ஈரான் சுருண்டு கிடந்தது எப்படி? அப்போ அமெரிக்காவோட இன்னைக்கு சரிக்கு சரியா போராட போட்டி போட தகுதியற்ற நாடு ஈரான். யதார்த்தத்தில் அதான் சொல்ல முடியும். எல்லோருக்குமே சம உரிமை இருக்கு, ஆனா அவங்க மிகப்பெரிய பலத்தோடு இருக்காங்கிறத ஒத்துக்கணும். இப்போ ஈரானுக்குள் கேள்வி போயிருக்கு, ஏன் தேவையே இல்லாமல் அந்த 3 கப்பலை அடிச்சீங்க, அடிச்சனால தானே இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்குது. இப்போ நீங்க இவ்வளோ பேரல் 63 கோடி பேரல் கச்சா எண்ணெய் தொடர்ச்சியா வியாபாரம் பண்ணலாம், அதை கெடுத்து விட்டீங்க, அமெரிக்கா நிச்சயமாக தடை செய்வார்கள் போது இவன் என்ன சொல்றான்னா, அதாவது அப்பாஸ் அரகாசி சொன்னான், இஸ்ரேல் மட்டும் இந்த சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனானுக்குள் தாக்குதல் நடத்துது. அப்ப இஸ்ரேலுக்கு ஒரு சட்டம், எங்களுக்கு ஒரு சட்டமா அப்படிங்கிறான். இஸ்ரேல் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்தவில்லை, லெபனானில் உள்ள இசபுல்லா மீது பயங்கரவாத இயக்கத்தின் மீது தாக்குதல் நடத்துறாங்க. அதை லெபனான் மக்களை ஏற்றுக்கொள்றாங்க. இவனுக்கு என்ன? அதாவது எதுக்கோ எதையும் முடிச்சு போட்டு பேசக்கூடாது. இன்னைக்கு ஈரானை ஒப்பிட்டு பேசினா இஸ்ரேல் வல்லரசு, அமெரிக்கா வல்லரசு. தேவையே இல்லாம அவங்க கூட போட்டி போட்டுக்கிட்டு இஸ்ரேல் போய் அடிக்கிறாங்கனால இவன் போய் தேவையில்லாம இந்த கப்பல் அடிச்சு மிகப்பெரிய அளவு பதிலடி வாங்கி கட்டிக்கிட்டு துவண்டு போய் கிடக்கிறான். இப்போ இந்த கச்சா எண்ணெய் வியாபாரத்தை ட்ரம்ப் நினைச்சா ஒரே நொடி பழையபடி தடைக்குள்ள கொண்டு போகலாம். அப்போ இவங்களுடைய வருமான வாய்ப்பு பாதிக்கப்படும், மக்கள் கஷ்டப்படுவாங்க. எதை பற்றிய சிந்தனையும் இந்த மூல ஜனங்களுக்கு இல்லை. இப்போ கடைசி நொடி நான் பேசுவதற்கு முன்னால் எனக்கு கிடைச்ச செய்தி, ஈரானிலிருந்து ஏவுகணைகள் பஹ்ரைன், குவைத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளத்திற்கு சென்று இருக்கிறது, தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்னு. சிறிய அளவு தாக்குதல், எந்த அளவுக்கும் பெரிய பாதிப்பு இல்லை அங்க இராணுவ தளங்களுக்கு, வீரர்களுக்குன்னா இது அப்படியே விட்டுருவாங்க. இல்லை என்றால் பதிலடியில், ஈரான் பதிலடியில் ஓரளவுக்கு சேதம் ஏற்பட்டது அப்படின்னா கடுமையான சண்டையாக இது மாறலாம். ஒன்று. இரண்டாவது, வருகின்ற வாரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பென்யமின் நெத்தன்யாகு அமெரிக்கா செல்கிறார். நேட்டோ மாநாடு முடிந்து ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவுக்கு வரார். அமெரிக்காவில் வைத்து நெத்தன்யாகும் ட்ரம்ப்பும் சந்திக்கிறார்கள். ஒன்று. இன்னைக்கு அமெரிக்காவுடைய இராணுவ அமைச்சர், சண்டை அமைச்சர் சொல்லுவாங்க, பீட் ஹெக்ஸெட் இஸ்ரேலுக்குள்ள இஸ்ரேல் பிரதமர் முப்படை தளபதிகளை சந்தித்து பேசுகிறார், அமெரிக்க இராணுவ அமைச்சர். மூன்றாவதாக, வருகின்ற வாரத்தில் அலி கொமேனியுடைய சவ அடக்கம் முடிஞ்சிடும். எல்லாமே அடுத்த வாரம் முடிஞ்சிடும். ஒரு நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதா அல்லது மிகப்பெரிய அழிவிற்குள் போவதான்னு சொல்லி ஈரான் தான் நிச்சயமா முடிவு செய்து கொள்ள வேண்டும். கத்தாரை போன்று, சவுதி அரேபியா போன்று, துபாயை போன்று, பஹ்ரைனை போன்று செல்வ செழிப்பில் சந்தோஷமா வாழலாம்.
அல்லது ஈராக் போன்று, ஆப்கானிஸ்தான் போன்று, பங்களாதேஷ் போன்று, பாகிஸ்தான் போன்று, காசா போன்று அழிவுக்குன்னு சொல்லலாம். இது ஈரானை ஆட்சி செய்யும் தலைமையின் கையில் மட்டுமே இருக்கு. ஆனால் அதிகபட்சமாக என்னுடைய கருத்தின்படி அமெரிக்கா அரசுக்கு தோதான, அமெரிக்கா சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய, இன்னைக்கு வெனிசுவேலா இருப்பதை போன்று பிற அரபு நாடுகளில் இருப்பதை போன்று தலைமையை நிச்சயமாக ஈரானுக்குள் உருவாக்குவார்கள். இந்த தலைமையை விட்டு வைக்க மாட்டார்கள் என்று எனக்கு தோன்றுது. ஈரான் மிக வளமுள்ள நாடு, பழமையான கலாச்சாரம், வரலாறு உள்ள நாடு. அந்த மக்கள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை விரும்பி கொண்டிருக்காங்க. ஈரானுடைய கச்சா எண்ணெய்லாம் ஹை கிளாஸ் அப்படிம்பாங்க. வெனிசுவேலா கச்சா எண்ணெயை ஒப்பிட்டு பேசும்போது, ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெயை ஒப்பிட்டு பேசும்போது, ஈரானுடைய கச்சா எண்ணெய் நம்பர் 1 குவாலிட்டி உலகத்தில். அது ஒன்று. ஈரானுடைய பிற பல வகைகள் பொருட்கள், அந்த ஜமுக்காலம், பேரிச்சை எல்லாமே நம்பர் 1 தரத்தில் இருக்கும். அமெரிக்கா சொல்லும் தலைமையை போல ஒரு தலைமையை நிச்சயமாக உருவாக்குவாங்கன்னு தோணுது. இந்த பேச்சுவார்த்தைகள், அமெரிக்க அதிபர் இஸ்ரேலுடைய பிரதமர் சந்திப்பது, அமெரிக்க இராணுவ அமைச்சர் இஸ்ரேலுக்குள் வருவது, இந்த கமேனியுடைய இறுதி பிரச்சனைகள்லாம் முடிவது, இது எல்லாமே அதான் நல்லபடி வாழ்வதா இல்லை பேரழிவுக்குள் போவதான்னு சொல்லி அந்த நாட்டு தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும். நன்றிகள்.